கலைஞர் ஏத்துக்க தயாரா இல்ல. நீங்க ஏன் அங்க போனீங்க? இப்ப நீங்க அவர பேட்டி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கலைஞருக்கும் தெரிஞ்சிருக்கும் வந்து. அதுக்கு பிறகு நீங்க கலைஞர பார்த்திருக்கீங்க. கலைஞர் எப்பவும் அத பத்தி உங்கட்ட கேட்டாரா? கலைஞர் ஒரே முறை என்ட்ட கேட்டாரு. "நீங்க தான அது?" அப்டின்னாரு. "ஆமா சார்" அப்டின்னேன். அவர் தான் சரியில்ல அப்டின்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமில்ல அப்டின்னாரு. "ஆமா சார்." அவர்ட்ட பேட்டி கண்டு நீங்க ஒரு புத்தி சுவாதீனமா இருக்கிறவர்ட்ட போய் பேட்டி கேட்டா பரவாயில்ல. அவர்ட்ட எதுக்கு போறீங்க? நீங்க சார் நான் அவர் பேசின பல விஷயங்கள் உங்கள பத்தி பேசினது, பல விமர்சனங்கள நான் எதுவுமே எழுதல. அவர் எப்படி இருக்காருங்கிறத தான் நான் பார்த்துட்டு வந்தேன். அவரோட வேதனைகள் எல்லாத்தையும் தானே சொன்னேன். மத்தபடி நான் அவர எவ்வளோ கடுமையா சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. நான் அதெல்லாம் ஒரு வரி கூட எழுதலையே ஐயான்னு சொன்னேன். கலைஞர் அத ஏத்துக்க தயாரா இல்ல. நீங்க ஏன் அங்க போனீங்க? ஒருத்தர் அங்க இருக்காரு. நான் அவர பத்தி ஒரு வரி தவறா எழுதல. அதெல்லாம் நான் இல்லேன்னு சொல்லல. பட் ஏன் போனீங்க? அது சரியில்லையே அது. ஜர்னலிசம் எனக்கு தெரியாத ஜர்னலிசமா? எல்லாம் சரிதான்னா கூட போயிருக்க வேண்டாமே! கலைஞர் என்ன ரொம்ப கண்டிக்கல. ஏன் போனீங்க? வேற ஒருத்தர்ட்ட சொல்லியிருக்காரு. என்னோட வேலை பார்த்த ஒருத்தர்ட்ட சொல்லியிருக்காரு. கலைஞர் வருத்தப்பட்டாருன்னு சொல்லியிருக்காரு. வருத்தப்படுற அளவுக்கு நம்ம பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் வேற ஒரு அக்கேஷன் ஏற்படுத்திட்டு போனேன். போனபோது இத கேட்டாரு. அவர் ரொம்ப கோவப்படுவார்ன்னு நான் பயந்தேன். கோவப்படல. ஏன் போணும் நீங்க? அத தவிர்த்திருக்கலாமே! முகமுத்து தாண்டி நெறைய விஷயங்கள் உண்டே பத்திரிக்கைக்கு. எப்படி இருக்காரு? உங்கள்ட்ட எப்படி பழகினாரு? அதெல்லாம் அவர் கேட்கவே இல்ல. எதுவுமே கேட்கல அவரு. நீங்க ஏன் போனீங்க? அவ்வளோதான். அப்புறம் நான் சொன்னபோது அவர் கூல் ஆயிட்டாரு. அவர் முகத்துல பெரிய ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்ல.